மாறடி வா மாறடி வா நீ அடிக்கிறியா? மாறடி வா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோக்கிட்டானி அப்படின்ற பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ராஜஸ்தானி மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பெஷல் டே அண்ட் ஸ்பெஷல் vlog-ஆக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி செப்டம்பர் 7 என்னோடய பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக இந்த vlog வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போன பிளேஸோட டீட்டெயில் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா த ராயல் சித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ராஜஸ்தானி மாதிரி இருக்கும். நிஜமாகவே ராஜஸ்தான் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் உள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல்க்கு வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சோக்கித்தானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய ஹைவேல பூந்தமல்லியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா தண்டலம் அப்படின்றக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் தி ராயல் சித்ரன் அப்படின்றக்கூடிய அந்த குட்டி ராஜஸ்தானி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து அங்கே தான் போகணும். அந்த குட்டி ராஜஸ்தானி வந்து ஓப்பனிங் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 to 10 வந்து ஓப்பனிங் டைமாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமிங் தான் போகணும். மார்னிங்லேருந்து நம்மளுக்கு வந்து அது ஓப்பன் ஆகாது. மார்னிங்கில் யாரும் போயிடாதீங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 to 10. அதே மாதிரி வந்து அது உள்ளே வந்து டிக்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 630 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுக்கு கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 630 அண்ட் 500 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரைடெல்லாம் வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமல் ரைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு, இந்த மாதிரி வந்து ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வராது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டும் வந்து இதில் வந்து தரமாட்டாங்க. இதில் எப்படின்னா ஸ்நாக் ஐட்டம்லாம் வருது. ஸோ இதில் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுது. அண்ட் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும், நைட்டு வந்து டின்னர் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஆட் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 275 வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ரைட்ஸுமே நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுக்கு, அதாவது கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 175 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபுட்டுக்கு, நைட் டின்னருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு வந்து அந்த ரைடு எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ உங்களுக்கு வேணும் டின்னரும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்டர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ராஜஸ்தான் உள்ள நம்ம என்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது 2 கேமல் வந்து வெளியவே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பொறுமையாக ஆட்டோ விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போனோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக ராஜஸ்தானில் வந்து எப்படி இருக்கும், கேட் முதல் கொண்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ராஜஸ்தானில் எப்படிலாம் இருக்குமோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்டரே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. கொஞ்ச நேரம் அதை தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கிங்லாம் நல்ல பிளேஸ் இருக்குது. கார், பைக், ஆட்டோ எது கொண்டு போனாலுமே நம்ம வந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய இடம் வந்து இருக்குது. நீங்கள் பஸ்ஸே கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து நிப்பாட்டிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய பிளேஸ் வந்து இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அடித்து தான் நம்மளை வந்து வர வைக்கிற விதமாக நம்மளை வந்து இந்த ட்ரம்ஸ் எல்லாமே அடிக்கிறாங்க. அது மட்டும் உள்ளே என்ட்ராக போது மட்டும் இல்லை, நம்மளை வந்து முடிச்சுட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டு வெளியே வரும்போதும் நம்மளுக்கு அகெயின் வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் பீட் பண்ணி தான் நம்மளை வந்து வெளியே வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து செய்கிறாங்க.
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை வந்து நாங்கள் 3rd டைம் வந்து போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து போயிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே போக சொல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதுக்காகவே நான் வந்து போவேன். இது என்னோடய 3rd டைம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2018 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து வந்தேன். அதுவும் அன்றைக்கி என்னோடய பர்த்டே தான். ஸோ வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக யூடியூப் பார்த்தா நான் வந்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா எனக்கு ரொம்பவே இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபஸ்ட் டைம் வரும்போது. சரி அகெயின் வரணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய பையன் அந்த மாதிரி பிறந்தது இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அந்த கொரோனா டைம் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அகெயின் எங்களால் வர முடியல. ரொம்ப லாங் கேப் எடுத்து 2023 அப்போது நாங்கள் வந்து அகெயின் செகண்ட் டைம் வந்து வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சும்மா எங்கள் மாமியாரோடு தான் வந்து போனோம். நாங்கள் வந்து சும்மா வந்து போனோம் அப்படின்றதுக்காக இங்கே வந்தோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாலாம் முடிஞ்சு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரியா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருசாக பிடிக்கல. நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருந்துச்சு. சரி ஓகே வந்தாச்சு பார்த்துட்டு போவோன்ற மாதிரி போயாச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 7th அன்றைக்கி 2005 செப்டம்பர் 7 என்னோடய பர்த்டே அன்றைக்கி அகெயின் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணாமலேயும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஆட் ஆகியும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து சடனாக வந்து எனக்கு பர்த்டே அன்றைக்கி எனக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்ததுக்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக டைம் போனதே தெரில. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பொட்டெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து வர வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெளியே இருந்து நம்மளுக்கு கேட்லேருந்தே பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் எல்லாம் வந்து அடித்து அதுக்கப்புறம் அவங்களோட இது உள்ள நம்மளை வந்து வர வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குங்குமம்லாம் வச்சு நம்மளை வந்து உள்ளே வந்து என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணும்போது இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் போல் இருக்குது. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து உள்ளே எவ்வளோ டிக்கெட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போக சொல்ல பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல. ஆனால் வந்து உள்ளே போய் பார்க்கணுன்னு வந்தாச்சு. அதனால் சொல்லிவிட்டு ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னரோடு தான் நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம். டிக்கெட் வந்து எடுத்திருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் வந்து டின்னருக்கு கொடுத்துட்டு என் பையன் அந்தளவுக்கு பெருசாக விரும்பி எதுவுமே சாப்பிட மாட்டான். அதனால் நாங்கள் சாப்பிட்றதுலே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பெருசாக வந்து அவனுக்கு வந்து டின்னர் வந்து கொடுக்கல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் எடுத்துக்கிட்டு டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து போயிட்டோம். ரொம்ப அந்த சுற்றி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. கண்டிப்பாக அது உள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ராஜஸ்தான் உள்ளே போன அந்த ஃபீல் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியும். அதுலேருந்து வெளியே வர வரைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த ஊர் உள்ளே தான் நம்ம போயிருக்க மாதிரியே நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்து கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டிக்கெட்லாம் பே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் தான். அங்கே வந்து நம்மளுக்கு போட்டிங் தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ நான் என் பையன் அவங்க எல்லாமே சேர்ந்து ஃபஸ்ட்டு போட்டிங். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரு பண்ணோன்னே ஃபஸ்ட்டு அந்த போட்டிங் தான் இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் பே மூலியமாகவும் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கேஷ் கொடுத்துமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கின அந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் வந்து போகும்போதே உள்ளே வந்து நம்ம வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் வாங்கி அதை வந்து டிக் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே வந்து விடுறாரு. ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த போட்டிங் தான் ப்ளேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போட்டிங் தான் போனோம். என் பையனை தான் பயப்படுவான் அப்படின்ற மாதிரி நாங்கள் மைண்ட் செட்டோடு இருந்தோம். ஆனால் வந்து பயப்படாமல் அவன் ஜாலியாக நான் பயந்த அளவுக்கு அவன் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக அவன் பாரு டக்கு டக்குன்னு ஏறி போய் உட்காந்துட்டான். அண்ட் தென் வந்து இதுக்கெல்லாமே கொஞ்சம் பயந்தான். ஃபஸ்ட் எல்லாமே பயந்தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா என் பையனோட தான் வந்திருந்தோம். அப்போ எல்லாத்துக்குமே அவன் பயந்தான். ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி பயப்படுவான்னு நினச்சோம். பட் ஆனால் அவன் வந்து
டக்கு டக்குன்னு ஏறி உட்காந்துட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போட் வந்து இந்த காலால் பண்ணிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. என் பையனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். என் பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸ்டார்டிங் இந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா போக போக அவர் வந்து ரொம்ப கால் வலிக்குது தூக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் அது கொஞ்சம் நைட்டாக ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப டயர்டாகி தூக்க சொல்லி ரொம்ப அமக்கலம் வச்சுட்டான். அப்படி இப்படின்னு சமாளித்து நாங்களுமே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பி இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் என்னோடய பர்த்டே அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தான். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளேஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் ஒரு டைம் வந்து போயிட்டு வரலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போகலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி போய் பாருங்கள். ஃபேமிலியோடு போங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரி பிளேஸஸ்லாம். கண்டிப்பாக வந்து அடிக்கடிக்கு நம்ம இங்கே போக முடியாது. எப்பயாச்சும் நம்ம வந்து போகலாம். கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் நீங்கள் போகும்போது. கண்டிப்பாக போங்க. நாங்களுமே எப்பயாச்சும் தான் போவோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது என்னோடய 3rd டைம் வந்திருக்கேன் நான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தானி, அதாவது அந்த வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்போடு வச்சுருந்தாங்க. அதை தான் போய் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போயிருந்தோம்.
இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் எப்படி ட்ரெடிஷ்னலாக அப்போ இருந்தாங்களோ, அது மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் வந்து நம்ம வந்து வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் அதில் தான் போய் அவரோட ஃபேஸ் வச்சு காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிலைங்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்நாக், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஸ்டைலில் வந்து ஃபுல்கா மாதிரி ரொட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பூண்டு சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. 2 டைப்ஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த விறகடுப்பில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் அடுப்பில் வந்து மாற்றிட்டாங்க. அது இன்னுமே ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, கேஸில் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கட்டில் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்மளை வந்து உட்கார சொல்லிவிட்டு அவங்க அந்த ஸ்நாக் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்நாக் வந்து ஆரம்பிக்கும். ரொட்டி மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 2 டைப்ஸில் நம்மளுக்கு வந்து வச்சு, அது கூட அந்த பூண்டு சட்னியும் வச்சு கொடுத்தாங்க. என் பையன்தான் அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். அவனுக்குமே வாங்கினான். அவன் கொஞ்சம் தான், 1 தான் சாப்பிட்ருப்பான். 1 வந்து கொடுத்துட்டான் வேணான்னுட்டு. அவர் தான் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கையிலையும் என் கையிலையும் வந்து கொடுத்துட்ருந்தாரு. அடுத்தது அதை சாப்பிட்டு நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பானை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக போய் செய்கிறதுக்காக போனான். அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணால் எடுத்துக்கலாம். போன வாட்டி நாங்கள் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, பானையை வந்து நம்மளே செஞ்சு நம்மளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு கையை மட்டும் வைக்க சொல்லி நீங்கள் வேணும்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி கையை வந்து வச்சுட்டு ரொம்ப அவனுக்கு வந்து அவனே செய்கிற நினப்பில் அவன் வந்து செஞ்சிட்டு இருந்தான். எங்களுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பானை செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் அவர் செஞ்சிட்டு இருந்தான். சரி ஓகே நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நானுமே போயிருந்தேன். சரி சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பானை செய்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நான் போயிருந்தேன் செய்கிறதுக்கு. சரி ஓகே ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோவாவது சின்னதாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நீ வந்து ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிலாம் வைக்க வேண்டாம், லைட்டாக வச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்கே பானை செஞ்ச மாதிரி தானே இருக்குது. அதனால் வந்து நீ லைட்டாக வச்சாலே கையை வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போன வாட்டி நான் வந்திருக்கும் போது என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, நானே வந்து பானை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து செஞ்சு அங்கே இருக்கிற ப்ளேஸில் வந்து வச்சுட்டு ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளை எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. நானுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு கையை மட்டும் வச்சுட்டு ஒரு வீடியோவும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தாச்சு.
அகைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப் வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடெல்லாம் அப்போ வந்து இப்படி இருக்கும் ராஜஸ்தான்லாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி அந்த காம்பவுண்டில் ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். இந்த ஒரு காம்பவுண்டில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரைடு தான் போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு போன ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு குட்டியாக வந்து டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்க. இந்த வாட்டி வந்து எதுவும் செய்யலை, ஏன்னா நாங்கள் வந்து சீக்கிரம் போயிட்டோம். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிருந்ததுனால பார்த்திங்கன்னா நாங்கள் போய் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே வந்து டான்ஸ் எல்லாமே பண்ணாங்க அந்த காம்பவுண்ட் உள்ளேயே. நெக்ஸ்ட்டு ஓகே அங்கே எதுவும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போயிருந்தோம். எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா கேமல் ரைடு தான் போனோம். செகண்டாக நாங்கள் போன ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமல் ரைடு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஏறிப்போம் போல். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, சீக்கிரமாகவே கரெக்டாக போயிட்டோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கேமல் ரைட் போயிடலாமே சொல்லி என் பையன் ரொம்ப பயப்படுவான்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் பயப்படவே இல்லை. அதுலேயுமே சூப்பராக ஏறிட்டான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவன் தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தான். நான் தான் கொஞ்சம் பயந்தேன் ஏறும்போது. அவன் வந்து சூப்பராக ஜாலியாக அவன் பாட்டுன்னு போய் ஏறி உட்காந்துட்டான். இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்நாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகே நம்ம ரைடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தா அதில் வந்து ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி தான் இல்லை, நம்மளுமே போகலாம். நல்லா வந்து அந்த மாட்டு வண்டி அதில் போகிற ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒட்டக வண்டி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அந்த ரெட் கலர் ஷர்ட் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, நீங்கள் கொடுங்க, நீங்கள் ஏறுங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். வீடியோ ஃபோட்டோ ரெண்டுமே எடுத்து கொடுக்குறேன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். அவங்க வந்து நீங்கள் 3 பேரையும் உட்காருங்க, போங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கையில் நான் ஃபோனை கொடுத்துட்டு இந்த மாதிரி டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரைடாக ஏறும்போது நம்மளுக்கு வந்து டிக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்நாக் வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை டிக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து என் கையிலேருந்து வாங்கிட்டு நாங்கள் போகிறத வந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையன் உட்காந்துட்டு இருந்தான், 2வது நான், அதுக்கப்புறம் வந்து அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ஏறும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா போன வாட்டிலாம் போகும்போது கொஞ்சம் லாங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் தூரம் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ரிட்டன் வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இருந்தாலும் ஓகே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அது ஓகே தான் எங்களுக்கு. கொஞ்சம் பாவமாகவும் இருந்துச்சு அது மேலெலாம் உட்காந்துட்டு போகும்போது. இருந்தாலும் அது அழகாக கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டகத்தை வந்து கொஞ்சம் வீடியோவும் அங்கேருந்து ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது போனது நாங்கள் வந்து அந்த கேமலோட வண்டியில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலியும் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுமே இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தனியாக போகிற கேமலில் வந்து போயிருந்தாங்க. அவங்களுமே வந்ததுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து எங்களை வந்து அந்த கேமலில் வந்து ஏற்றி கொண்டு போனாங்க. என் பையன் ரொம்ப ஹாப்பியாக குஷியாக ஆகிட்டான். ரொம்ப அவனோட சிரிப்பு பாருங்கள். உண்மையாகவே கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன ஒன்று நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து அந்த நடக்கிற கால் வலி கூட பெருசாக நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த ப்ளேஸ் வந்து. நம்ம அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்ப்போமே தவிர, நான் இது 3rd டைம் போகிறேன். ஆனால் வந்து எனக்கு பெருசாக சலிக்கவே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டியாக பார்க்கணும், இதை பார்க்கலாம், இந்த அடுத்தது என்ன போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு புதுசாக 2-3 விஷயம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பெருசாக கால் வலிலாம் தெரியல. என் பையன் தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக போக கால் வலிக்கு தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் அவனும் ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தம்பி வந்து நம்மளை வந்து இந்த கேமல் வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தான். என் பையன் ஒரே சிரிப்பு, கேமல் ஓடுதுன்னுட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான், ரொம்ப சிரிக்கிறான். அதை வேணால் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கேமல் ஓடுதுடான்னு சொன்னாலும் அவனோட சிரிப்பு வந்து அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிரிச்சுட்டே இருந்தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
இந்த ரைடும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் தொலைவு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்து நம்ம எங்கே ஏறணுமோ அந்த ப்ளேஸ்லேயே வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நாங்கள் வந்து அந்த ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியும் அதுக்கப்புறம் ஜீரா தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஸ்டைல், அதாவது அந்த ஊரில் வந்து அந்த ஸ்டைலில் பண்ணக்கூடிய அந்த தண்ணியும் நம்மளுக்கு வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு பர்சனலாக பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டருமே இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வாங்கி குடிச்சிட்டு அண்ட் தென் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தண்ணியுமே குடிச்சிட்டு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸுமே போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ 2-3 ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து கொடுக்குறாங்க. நம்மளால தான் சாப்பிட முடியல. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த டிக்கெட்டில் வந்து டிக் பண்ணிடுறாங்க. நம்ம வாங்கினோன்னே நம்மளுக்கு வந்து நம்ம கையில் வந்து அந்த டிக்கெட் வாங்கி ஒன்று ஒன்றா வந்து டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் தண்ணியும் இதையும் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய்ட்டு அதை தான் வந்து அடுத்தது வந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்ருந்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கொண்டு போகணுனாலும் நம்ம வந்து கவலைப்பட வேணாம். நம்ம வந்து எவ்வளோ நாளும் போயிட்டு வாங்கி குடிச்சிக்கலாம். அதுவும் ஐஸ் வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்ன ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொரி இருக்குது பார்த்திங்களா, மசாலா பொரின்னு நினைக்கிறேன். ஸோ அது இது வந்து ஏதோ காதி கச்சோலின்னு நினைக்கிறேன், அது ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதுவுமே அது கூட வந்து அது ஒரு குழம்பு மாதிரி ஊற்றுறாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த சுண்டல் வந்து இன்னுமே கொஞ்சம் வெந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பொரி வந்து நல்லாவே இருந்துச்சு. மசாலா பொரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து அந்த காதி கச்சிலே ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ அது ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயும் வந்து ஒரு மசாலா டீ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து குடிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ தான் வந்து குடித்தோம். ஸோ டீயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மசாலா டீ மாதிரி நல்லா இஞ்சிலாம் தட்டி போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க. டீலாம் நாங்கள் வந்து வாங்கி வச்சு குடிச்சிட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்புமே வந்து வச்சுருந்தாங்க. அந்த பிளாக் கலர் டம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டொமேட்டோ சூப் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் பெருசாக அது குடிக்கல. நாங்கள் வந்து டீ தான் வந்து குடிச்சிருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து அந்த கப்பு, இந்த பேப்பர் இந்த மாதிரி போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து டஸ்ட்பின், அதாவது அந்த குப்பை தொட்டி வந்து அங்கங்கே இருக்குது. நம்ம வந்து அழகாக வந்து நம்ம வந்து நீட்டாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே த்ரோ பண்ணாமல் கரெக்டாக அந்த டீ குடித்தாலும் சரி, இல்லை வாங்கி எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் தான் போட்டு போகிறாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து ஒரு குப்பை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கவே அந்த பிளேஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ குடிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையன் பார்த்திங்கன்னா அங்கே மேஜிக் பண்ணுற இடத்துல ஓடி வந்து கீழே விழுந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கெல்லாம் போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள். அண்ட் தென் நாங்கள் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு அந்த மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரைகிறாங்க. அதாவது வந்து நம்மளை ஆப்போசிட்டில் உட்கார வச்சு நம்மளோட ஃபேஸை மட்டும் வரைஞ்சி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் வந்து மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே பார்த்துட்டு இருந்தோம் டீ குடிச்சிட்டு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த சுத்தி மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்குது, அதை தூக்கி வந்து அடிக்கிற மாதிரி இருந்துருக்கு. ஸோ அதையுமே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதையுமே நான் காட்டுறேன், பாருங்கள்.
அதுக்கப்புறம் அந்த மேஜிக்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்தியில் அடிக்கிறத வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஒரே அமக்கலம் அடிக்க சொல்லி சரின்ட்டு அவங்களுமே வந்து அதை அடைச்சாங்க. சரியான வெயிட்டாக இருக்கும், அது பார்க்க தான் அப்படி இருக்குது. அப்புறம் நானும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை மட்டும் பிடிக்க சொல்லிட்டு அவரே தூக்கி வந்து அடித்தார். அதுக்கப்புறம் தான் அவன் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வைக்க சொல்லிட்டு அடுத்த பிளேஸ்க்கு வந்து அவன் போக ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் எங்களை சொல்ல போனால் வந்து எல்லா பிளேஸும் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோவும் குடு ஓடிட்டே இருந்தான். நாங்களும் சரி எங்கன்னா போட்டோம், எல்லா பிளேஸுமே போட்டோம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி டைப்பில் பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் நான் எதுவும் வந்து பெருசாக எதுவும் வாங்கலை, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. என் பையனும் கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு என்னமோ எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் வாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெஹந்தி வந்து போட்டு விடுவாங்க ஃப்ரீயாகவே, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மெஹந்தி கையில் வந்து மருதாணி வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து போடலை. நான் வந்து போன வாட்டிலாம் சொல்ல போட்டேன், ஆனால் இந்த வாட்டி வந்து போடலை. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபோக் டான்ஸ், அதாவது வந்து அவங்க ஊரோட ஃபோக் டான்ஸ் வந்து இங்கே வந்து போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. போன வாட்டி சொல்லலாம் நானுமே டான்ஸ் பண்ணேன், ஆனால் இந்த வாட்டி நான் பண்ணலை பெருசாக. ஸோ நான் சும்மா உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க கூட சேர்ந்து நம்ம அவங்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆடலாம். ஆனால் நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே அதை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நானுமே வந்து சேர்ந்து ஆடுவேன் எப்போவுமே போனால். எங்கள் ஹஸ்பண்டும் போய் ஆடுனிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இந்த வாட்டி எதுவும் வரல, அதனால் நான் வந்து பெருசாக வந்து அங்கே போகல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு சிலையும் அதுக்கப்புறம் இந்த பாம்பாட்டி மாதிரியும் வச்சுருந்தாங்க. என் பையன் போயிட்டு பாம்புன்னு அதை பிடிச்சிட்டு இருந்தான். அது சும்மா பொம்மைடா, பாம்பு இல்லை, வந்து நில்லு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டான்ஸ் ஆடுற அந்த கேர்ள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் வந்து அடுத்த பிளேஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சாச்சு. இந்த வந்து லேடர், அதாவது வந்து அந்த பாம்பு கேம் இருக்குது பார்த்திங்களா, ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லிட்டு, அது வந்து இங்கே சின்ன பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவனும் ஓடி வந்து என்கிட்ட கேட்டான், போப்பா போ தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து இந்த வாட்டி புதுசாக வந்து போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே அதில் போட்டு விளையாடின மாதிரி தெரியல. அது அந்த இதுவை மட்டும் தூக்கிட்டு என்னமோ பால் விளையாடுற மாதிரி ஓடிட்டு பசங்க ஒரே சேட்டை அவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்தாங்க. என் பையனுமே சும்மா இல்லை, வேணுன்ற மாதிரி போய் கேட்டுட்டு இருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பசங்க தரவே இல்லை. ஸோ கொடுன்ட்டு அவனே பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஒரு வழியாக அந்த பசங்களுமே வந்து கொடுத்துட்டாங்க. அவனுமே ஒரு 2-3 தடவை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான். அந்த பசங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நீ கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி கொடுத்துருன்னா அவன் கொடுக்கல, கொஞ்சத்தில் வந்து அவன் அதை வச்சு கொடுக்கல. அதுக்கப்புறம் அவனே வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து வந்துட்டார். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா போன பிளேஸ் வந்து ஜிலேபி வந்து கொடுத்தாங்க ஸ்நாக்காக. ஸோ அது பக்கத்துலேயே இருந்துச்சு. சுட வந்து போட்டுட்டு இருந்தாங்க, உட்கார சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ஜிலேபி தான் ஃபைனலாக வந்து எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிக் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிலேபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சொல்லப்போனால் நல்லா இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். அதை சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பப்பட் ஷோ மாதிரி இருக்கும். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஜஸ்ட்டு வந்து அந்த ட்ரம்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டார். ஸோ என் பையனுக்கு அவனோட டிக்கெட்டில் அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஜிலேபி வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லப்போனால். எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பப்பட் ஷோக்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம். அங்கே வந்து பப்பட் ஷோ பண்ணுவாங்கன்னு நினச்சோம், என்னன்னு தெரியல இந்த வாட்டி வந்து அதை பண்ணலை. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உட்கார சொன்னார். கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரம் தான் எடுத்து வச்சுருக்க ட்ரம் தான் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வரணும், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் சொன்னார். சரி ஓகே நாங்களும் போயிட்டு பார்த்தோம். ஆனால் வந்து பப்பட் ஷோ வந்து பண்ணவே இல்லை. வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ட்ரம் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வச்சுட்டாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. போன வாட்டி போகும்போது நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த குதிரை எல்லாமே பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல்க்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பையன் ஓடி ஓடி போய் எங்கே தள்ளி விட்டுருவானுன்ற ஒரு பயம் இருந்துச்சு. சரி ஓகே, அவர் வந்து ஆள் வரணுன்றதுனால நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பயோஸ்கோப் தான் பார்க்க போயிருந்தோம். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்கோப் தான் இருந்துச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கிளி ஜோசியமும் வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹிந்தியில் தான் சொல்லுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னொடனே நாங்கள் வந்து பயோஸ்கோப் போய் பார்த்துருந்தோம். அந்த காலத்தில் எப்படி படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருந்தாங்க. நானே என் பையன் அவங்க எல்லாமே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குட்கா தான் நினைக்கிறேன் அது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கேம்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜம்பிங் கேம் மட்டும் இருந்தது. அந்த டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. போன வாட்டிலாம் வந்து இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே வைக்கலை. அந்த ஜம்பிங் பண்ணுறதுமே வந்து இங்கே கிடையாது. இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங்க்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து அந்த டாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. என் பையன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இந்த ஜம்பிங் மட்டும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை. அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹார்ஸ் ரைடுக்காக வந்துட்டோம். ஸோ அதுலேயுமே போனோம். ரொம்ப என்ஜாயபுளாக நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே கொஞ்சம் தூரம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவு தான், கம்மியான தொலைவு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னன்னு தெரியல. ஸோ நாங்களுமே வந்து போயிருந்தோம். ஹார்ஸ் ரைடு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி அதுதான் நாங்கள் வந்து ஏறி இருந்தோம். ஸோ என் பையன் ஒரு விஷயம் பண்ணியிருந்தான், சரியான சம்பவம். குதிரை வண்டியில் ஏறினோன்னே என்ன பண்ணிட்டான்னா, எப்போவுமே வந்து இந்த டிக்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரைட் போயாச்சுன்னா அதை டிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க டிக் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஹார்ஸை வந்து அவனே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுதான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியும் வந்துருந்துச்சு. கொஞ்சம் வந்து நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் போனோம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ரைட் பண்ணோம். அதுக்கடுத்தது நாங்கள் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கம்பி மேலே நடக்கிறாங்க, கயிறு மேலே நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு பிளேஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலெல்லாம் அடிச்சுட்டு எல்லாரையும் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த கயிறு மேலேயும் நடக்க ஆரம்பித்தார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் போயிருந்தோம். அந்த தானிஷ் வந்து ப்ளே பண்ணான் பார்த்தீங்களா, அதை ப்ளே பண்ணிவிட்டு வந்துட்டோம். அவர் சொல்லி தான் அனுப்பிச்சார், கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க, நான் இந்த மாதிரி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து நிறைய பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டார்.
அது பார்த்து முடிச்சது அடுத்தது நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஹெட் மசாஜும் பாடி மசாஜும் பண்ணுறதுக்கு தான். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஹெட் மசாஜ் அண்ட் பாடி மசாஜ் ஜென்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து போய் பண்ணிக்கினாங்க. நல்லாவே பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணார். ஹெட் மசாஜ் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணார். தானேஷ் செப்பல் போட்டு ஏறக்கூடாது, சிட் பண்ண ஒழுங்கா.
என் பையன் இங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மசாஜ் பண்ணுறத பார்த்துட்டு இவனே போயிட்டு அங்கே வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. அவனே தெளிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. அவனுக்கும் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சீப் எடுத்து அவனே தலைலாம் வாரிக்கிட்டாரு. வேண்டாம்ப்பா வச்சுட்டு வந்துருன்னா கேட்கல. அவன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு. அவனும் பண்ணணுமா அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு அதை அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அவங்களே சிரிச்சிட்டே வந்து அந்த மசாஜ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. वो मेहमान की क्या एक ही टाइम में पड़ा राजस्थान मेहमान के साथ डिनर नमस्कार का सभी मेहमान की पहचाने सभी मेहमानों को निवेदन है जिन मेहमानों का डिनर का टाइम उनका चल हुआ है और राजस्थान मेहमान के साथ डिनर में धन्यवाद का सभी मेहमानों को निवेदन है सभी मेहमान अपना अपना जिन मेहमानों का डिनर का टाइम ஹெட் மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேலே போயிட்டு பண்ண சொன்னாங்க. அதுக்கு வந்து வேறு ஆள் வந்து பண்ணி விடுறாங்க. எனக்கு வந்து ஹெட் மசாஜ் அண்ட் பாடி மசாஜ் கம்பேர் பண்ணும்போது ஹெட் மசாஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாடி மசாஜ் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு இருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகே தான், பண்ணிக்கலாம். ஹெட் மசாஜ் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க போனீங்கன்னா. ரொம்ப நல்லா பண்ணி விடுறாங்க. அண்ட் பாடி மசாஜுமே நல்லா ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போன ப்ளேஸ் வந்து அந்த பசில் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து வரணும். ஸோ அதுதான் வந்து இது உள்ளே போகிறது. ஸோ உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் அது உள்ளே வந்து போயிட்டு எங்களுக்கு வந்து வழி தெரியாமல் அப்படி இப்படின்னு உள்ளே போயிட்டு இருந்தோம். இன்னொருத்தரும் வந்து உள்ளே இருந்தார் அது உள்ளே போயிட்டு. ஸோ அவருமே வந்து வழியை பார்த்து தான் வந்து தேடிட்டு இருந்தார். ஸோ நாங்களுமே வந்து அதாவது என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வழி, அதுக்கப்புறம் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வழி மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த பசுலுள்ள போய்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து தேடியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து வழி வந்து கரெக்டாக வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு நாங்களுமே வெளியே வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கேம் செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பலூன் கேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பானையில் வந்து பால் போடணும், அதுக்கப்புறம் வந்து கிளாஸை தட்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 20 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். வந்து 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணுறது, பலூனில் இது பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அந்த அம்பு வச்சு நம்ம வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. கிளாஸை தட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பால் போடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிங் போடுற மாதிரி பொருள் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரிங் போட்டு வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு கேமுக்குமே வந்து 20 ருப்பீஸ் வந்து கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் பெருசாக வந்து ப்ளே பண்ணலாம் கிடையாது. என் பையனை கேட்டோம், ஆனால் அவனுமே வந்து வேண்டான்னு சொல்லிட்டான். சரி ஓகே, சும்மா பார்த்துட்டு மட்டும் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வர வழியில் இந்த மாதிரி 2-3 பேர் வந்து கிளி ஜோசியம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் சொல்லுவாங்களாமா. எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால நாங்கள் போய் பெருசாக பார்த்துக்கல. ஸோ ஹிந்தி தெரிகிறவங்க அங்கே வந்து கிளி ஜோசியம்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குதிரை வச்சு அந்த உள்ளே நம்ம நின்றுட்டு ஆடுற மாதிரி, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த டான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒரு சின்னது ஒன்று பெருசு மாதிரி இருந்துச்சு. நானும் என் பையனும் போய் அதில் வந்து போட்டுட்டு ஆடுறதுக்காக கேட்டிருந்தோம். அவங்க நீங்கள் பண்ணலான்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்க சொல்லக்கூட அவங்க வந்து நம்மளை வந்து பண்ண விடுவாங்க. அவங்க அந்த ட்ரம்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து அடிப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து வச்சு ஆடலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. என் பையனுக்கு மாட்டவே வரல. ஆட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் வந்து எடுத்தான். கொஞ்சம் வெயிட் தான், ஆனால் தூக்கி மாட்டிட்டான். நாங்கள் 2 பேருமே வந்து அவனுக்கு வந்து அந்த வலிக்கிட்டு வந்துட்டு இருந்தது. சரி மாட்டுப்பா இப்படி 2 சைடும் மாட்டிக்கணும். எனக்குமே வந்து சரியாக வந்து நிற்கலை. வலிக்கிட்டு தான் வந்தது. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து அது வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து பின்னாடி இருந்து அந்த ட்ரம்ஸ் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க.
அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். நானும் வந்து என் பையனும் வந்து போயிருந்தோம். அப்புறம் சாமி கும்பிட்டு வந்துட்டுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, அடுத்த ப்ளேஸ் வந்து போனது வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபேஸை வந்து வரைஞ்சி தராங்க ரியாலிட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பையனுக்கு வந்து வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அவனுக்கு வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் என் பையனை வந்து உட்கார வச்சோம். அவன் ஒரு செகண்ட் கூட உட்காரவே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் வந்து சரி வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இவன் உட்கார மாட்டான், ஒழுங்காக காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லை அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வரைகிற அந்த அண்ணா வந்து இல்லை உட்கார வைங்க, அவர் வந்து தமிழாள் தான், உட்கார வைங்க நான் வரைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஒரு சைடாக உட்காரல. இப்படி வை அப்படி வைனா அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னுட்டு ஒரு வழியாக அந்த அண்ணாவும் கரெக்டாக உட்கார வச்சு வரைய ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இவன் ஒழுங்காக உட்காரதுனால எங்களுக்கு வந்து ஃபேஸ் என்னமோ அந்த அளவுக்கு சரி வரல. இருந்தாலும் ஓகே, வரைஞ்சதுக்கு வந்து அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரைஞ்சி கொடுத்துருந்தாரு. என் பையன் ஃபேஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த கோலா, அது வந்து அந்த ஐஸில் வந்து கலர் கலராக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா, கலர்லாம் ஊற்றி அது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்வீட் பீடாவும் நம்மளுக்கு வந்து கேட்டால் வந்து பண்ணித்தராங்க. ஸ்வீட் பீடா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். அதே மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேல்க்காக வச்சுருந்தாங்க. வேணால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜஸ்தானி பொம்மை மாதிரி நிறையவே தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட் பீடா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தர சொல்லி ஒரே அம்மக்களும். அவங்க வந்து வாங்கி தர மாட்டான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபீவர் வந்து செட்டில் ஆகிருக்கு. ஸோ உடனே வந்து அவன் உடனே இதாதுன்னு கேட்குவோம். அவனை சமாதானம் பண்ணி ஒரு வழியாக அங்கேருந்து நாங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸ்வீட் பீடா மட்டும் வாங்கிட்டு. அடுத்தது ஸ்வீட் பீடா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. அதில் வந்து சாய்பாபா டெம்பிள் இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். உள்ளே போக சொல்ல ஒரே புகையாக இருந்துச்சு. அவங்க வந்து அந்த கொளுத்தி அந்த கொசு இல்லாததுக்கு புகை வந்து போட்டிருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் வந்து சாய்பாபா டெம்பிள் வந்து சும்மா அந்த சிலை மட்டும் வச்சுருந்தாங்க. நாங்களும் போயிட்டு சும்மா தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமை எல்லாமே இருந்துச்சு. ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மறுபடியும் வந்து வெளியே வந்துட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ளேஸும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னர் சாப்பிட தான் போயிருந்தோம். ஸோ டின்னருக்கு வந்து நம்ம இங்கே தான் வரணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒருத்தர் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து டின்னருக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா, அதை கொண்டு போய் கொடுத்தா அவர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு.
உள்ளே வந்து செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அழகாக டேபிள், அதுக்கப்புறம் வந்து உட்கார்றதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இல்லை நாங்கள் 3 வாட்டி வர சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கோம். நாங்கள் வந்து எப்போ வந்தாலுமே வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். டின்னர் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த தாலி வந்து கொடுக்குறாங்க. ஸ்வீட் வைக்கிறாங்க, ஊறுகாய் வைக்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஷ் நேம்லாம் சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. சப்பாத்தி, பூரி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நாங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தமிழ் ஆளுங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக தமிழ் ஆளாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே சரியாக சாப்பிடல. சொல்லப்போனால் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்காதுல்ல, எல்லாருக்குமே வந்து பிடிக்காது. நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க, அவங்களது வந்து பார்த்திங்கன்னா காரம்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதுமாதிரி டேஸ்ட் வைஸும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னா வேணால் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நாங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட தான் செஞ்சோம். சப்பாத்தி அண்ட் தென் பன்னீர் பட்டர் மசாலாலாம் வந்து வச்சுருந்தாங்க. பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் ஓரளவுக்கு சாப்பிட்டு தான் வெளியே வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட இடத்துக்குலே வந்து நாங்கள் வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து இருந்துச்சு. நாங்கள் போய் கேட்டப்போ அவங்க தந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து டீயுமே நம்ம அங்கேருந்து குடிச்சிட்டு வெளியே வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. எங்களுக்கு வந்து டைம் போனதே தெரியல. எல்லா பிளேஸுமே நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியும் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பர்சனலாக இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது என்னோட 3rd டைம்ன்றதால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நாங்கள் வெளியில் வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் ஆகும். 1 ஹவருக்கு மேலே தான் எடுக்கும். ஸோ நாங்கள் வந்து 9 o'clockனா கூட 10 o'clock மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இந்த வாட்டி எல்லாமே நாங்கள் வந்து ஒன்று விடாமல் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைம் இந்த லைட் செட்டிங்லாம் வச்சு இந்த ராஜஸ்தானி செட்டப் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி தெரியல, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே அந்த செட்டிங்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு தான் வெளியே வந்து வந்தோம். எல்லாமே பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.